பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல். ஏப்ரல் மாதத்தினுடைய ஆசீர்வாத செய்தியை உங்களுக்கு கொண்டு வரும்படியாய் தேவ சமூகத்தில் நான் நிற்கிறேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நேரத்திற்காய் நன்றி. ஒவ்வொரு மாதமும் அந்த முதல் தேதியில் ராஜா உம்முடைய வாக்குத்தத்த வார்த்தைகளை என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஆறுதலாகவும் ஆசீர்வாதமாகவும் உற்சாகமாகவும் இருக்கும்படியாய் ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்கு மகிமையாய் இந்த செய்தியை கொண்டு வருகிறோம். ஆண்டவரே ஏசப்பா, இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். அநேக உள்ளங்கள் தேற்றப்படட்டும். கர்த்தர் தந்த இந்த ஆசீர்வாதமான வார்த்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையையும் ஆசீர்வாதமாய் செழிப்பாய் மாற்றட்டும். இந்த ஏப்ரல் மாதம் உம்முடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும்படி இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த மாதத்திற்கான செய்தி சங்கீதங்களின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 8வது வசனம். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். எனக்கு அன்பானவர்களே, இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதமான ஒரு திருப்திகரமான மாதமாக இருக்கும்படி இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். தேவனுடைய ஆலயத்தில் அநேக ஆசீர்வாதங்களும் அநேக நன்மைகளும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிரம்பி இருக்கிற ஒரு இடம். தேவனுடைய ஆலயத்தில் போகும் பொழுது தேவன் தன் பிள்ளைகளை நன்மையினால் நிரப்புகிறார். என்னுடைய இளமை பிராயத்தை நான் நினைத்து பார்க்கிறேன். 17வது வயதில் நான் ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிக்கப்பட்டவுடன் மனதில் ஒரு பெரிய ஒரு ஆசை, தேவனுடைய ஆலயத்தில் போய் அவருக்கு பணிவிடை செய்யணும்னு சொல்லி. அப்பொழுது நாங்கள் வசித்த இடத்தில் இருந்த புதிதாய் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சபையில் ஓடி சென்று காலையில் அந்த ஆலயத்தை சுத்தப்படுத்துவதும் போதகருக்கு தேவையான உதவிகளை செய்வதையும் மிக வாஞ்சையோடு தாகத்தோடு நான் செய்தேன். ஒரு சின்ன அறைதான், ஒரு சரியான வசதி இல்லாத ஒரு இடம்தான். ஆனால் அந்த ஆலயத்தில் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார். என் படிப்பை நல்லபடியாய் முடிக்க உதவி செய்தார். அதற்கு பிறகு நல்ல வேலைகளை கொடுத்தார். நான் அறியவே இல்லை என்னை ஆண்டவர் அவருடைய உன்னதமான ஊழியத்திற்கு எடுப்பார் என்று. இன்றைக்கு ஆலயத்தில் அவருடைய சம்பூரணத்தினால், அவருடைய ஆசீர்வாதத்தினால் நிரம்பி வழிகிற ஒரு இருதயத்தை, ஒரு பாத்திரத்தை தேவன் எனக்கு கொடுத்தார். உங்களுக்கும் நான் சொல்லுகிறேன், சம்பூரண ஆசீர்வாதங்கள் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறது. பரிபூரண ஆசீர்வாதங்கள் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறது. ஆனால் மனிதரை பாருங்கள், மனிதனுடைய எண்ணம் என்ன? பிரசங்கி 5:10 சொல்லுகிறது, பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வ பிரியன் செல்வத்தினால் திருப்தி அடைகிறதில்லை, இதுவும் மாயையே. இன்னொரு இடத்துல வசனம் சொல்லுகிறது, பிரசங்கியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம், எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது, அது மனுஷரால் சொல்ல முடியாது. காண்கிறதினால் கண் திருப்தியாகிறதில்லை, கேட்கிறதினால் செவி நிரப்பப்படுவதும் இல்லை, எல்லாம் மாயை. இன்றைக்கு மனிதர்கள் செல்வ பிரியராயும் பணப்பிரியராயும் ஓடுகிறார்கள். அது ஆண்டவர் சொல்லுகிறார், மாயையில் கொண்டு போய் முடியும், ஆசீர்வாதத்தில் கொண்டு வந்து முடிக்காது. இன்றைக்கி தேவன் நம்மிடத்தில் ஆசீர்வாதங்களை அவர் கொடுப்பேன் என்று தான் வாக்கு கொடுக்கிறார். என்னுடைய ஆலயத்துக்கு வா, என்னை நீ தேடு, உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும், உன்னை நான் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன். உபாகமம் 1:11 அப்படி சொல்லுகிறார்.
இன்றைக்கு இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். எண்ணி முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் நான் உனக்கு செய்வேன். நாம் குடும்பமாய் ஆலயத்திற்கு போவோம். விசேஷமாய் குடும்ப தலைவர்கள், உங்களை வைத்துதான் தேவன் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆலயத்துக்கு குடும்பத்தை சந்தோஷமாய் கொண்டு செல்ல பிரயாசப்படுங்க. ஆலயத்தில் போகும்பொழுது தேவன் தம்முடைய சம்பூரணத்தினால் உன்னை திருப்தி அடைய பண்ணுவார். தமது பேரின்ப நதியினால் உங்களுடைய தாகத்தை அவர் தீர்ப்பார். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 16:11, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரிவுபடுத்துவீர். உமது சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம் உண்டு. உமது வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. எனக்கு அன்பானவர்களே, இந்த சம்பூரணம், இந்த மகிழ்ச்சியை தேவனுடைய ஆலயத்தில் தேவன் தருகிறார். இந்த மாதத்திற்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். என் ஆலயத்தின் சம்பூரணத்தினால் நான் உன்னை திருப்தி அடைய பண்ணுவேன். நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் ஜெபியுங்க. அதே போல் தேவனுடைய ஆலயத்தை கனப்படுத்துங்க. உங்களுடைய ஆலயத்திற்கு ஒழுங்கான நேரத்தில் போய் ஆண்டவரை ஆராதிங்க. உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த நல்ல மேய்ப்பருக்காக, அவருடைய வார்த்தைக்காக கீழ்ப்படிந்து அவருடைய ஆலோசனையின்படி நீங்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்யுங்க. தேவனுடைய ஊழியக்காரன் உங்களை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் உங்கள் தலைமையில் வந்து தங்கும். அந்த தேவ ஆவியினால் நிரம்பி அந்த ஊழியக்காரன் ஜெபிக்கிற ஜெபங்கள் உங்களுக்கு பரிபூரண ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதே போல் உங்களால் இயன்றதை தேவனுடைய ஆலயத்துக்கு செய்யுங்க. கொஞ்சம் வருமானமாக இருக்கலாம், அதில் கொஞ்சம் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு கொடுங்க. ஏனென்றால் ஆண்டவர் தன்னுடைய ஆலயத்தை நேசிக்கிறவர்களை நேசிக்கிறார். எருசலேமை நேசிக்கிறவர்கள் சுகித்து இருக்கட்டும். தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறவர்களை ஆண்டவர் கட்டி எழுப்புகிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, தாகமாக இருக்கியா, என்னிடத்தில் வா, நான் உனக்கு தாகத்திற்கு தண்ணீரையும் அப்பத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன். என்னிடத்தில் வா. தேவனுடைய ஆலயத்தை இந்த மாதம் அதிகமாய் தேடி செல்வோம். ஒருவேளை நீங்கள் இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் ஒருவேளை ஆலயத்திற்கு அதிகமாய் முக்கியத்துவம் கொடுக்காமல், ஆலயத்திற்கு போகாமல் இருக்கிற ஒரு மகளாய் இல்லாவிட்டால் ஒரு மகனாய், ஒரு குடும்பமாய் இருப்பீர்களே, ஆனால் உங்களை அன்போடு கூட வேண்டிக் கொள்கிறேன், தேவனுடைய ஆலயத்திற்கு போங்க. அங்குதான் பரிபூரணமான ஆசீர்வாதம் உண்டு. தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் செழிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரமாக இருப்பேன் என்று தாவீது சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று விரும்பின அவனுடைய வாழ்க்கையை தேவன் கட்டினார். தாவீதுக்கென்று ஒரு விளக்கு இறக்கும் என்று சொன்னார். ஏன் தெரியுமா? தேவனுடைய ஆலயத்தை நேசித்தான். யோசுவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தில் இரவு பகலாயிருந்தான். சாமுவேல் தேவனுடைய ஆலயத்தில் பணிவிடை செய்தான். தேவனுடைய ஆலயத்தினுடைய வாசலை திறந்து சாபங்களையெல்லாம் அப்புறப்படுத்தி எசேக்கியா ராஜா தன் ராஜாவான முதல் ஆண்டில் முதல் மாதத்தில் தேவாலயத்தை திறந்தான். இவர்களெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். நீங்களும் தேவனுடைய ஆலயத்திற்கு போங்க. தேவ சமூகத்தில் உண்மையாக இருங்க. உங்கள் மேலே ஆசீர்வாதம் இறங்கும். என் மேலே இருக்கிற அத்தனை ஆசீர்வாதத்திற்கு காரணம், நான் தேவாலயத்திற்கு நன்மை செய்தேன். எந்த ஆலயத்துக்கும் எந்த ஊழியக்காரனுக்கும் நான் தீமை செய்ததில்லை. எல்லாருக்கும் நன்மை செய்தேன். எல்லாரையும் கனப்படுத்தினேன். எல்லாருக்கும் என்னால் இயன்ற உதவிகளை செய்தேன். இன்றைக்கு கர்த்தர் நான் நினைத்து பார்க்காத ஒரு உயரத்தில் என்னை வைத்திருக்கிறார். ஒரு பக்கம் குறைகள், ஒரு பக்கம் போராட்டங்கள், ஒரு பக்கம் தேவைகள் உண்டு. அவைகளுக்கு மத்தியில் ஏராளமான கிராம சபைகளுக்கு உதவி செய்ய ஆண்டவர் உதவி செய்தார். எத்தனையோ ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்க உதவி செய்தார். கிராமப்புறங்களில் உள்ள சபைகளை கட்டி கொடுக்கும்படி தேவன் என் உள்ளத்தில் ஏவி கொண்டிருக்கிறார். தேவனுடைய ஆலயத்தை நாம் நேசிக்கும் பொழுது
சம்பூரணமாய் பரிபூரணமாய் ஆசீர்வதிக்கப்படுவோம். நீங்களும் தேவனுடைய ஆலயத்தை நேசிங்க. உங்கள் மேலே பரிபூரண ஆசீர்வாதம் இறங்கும். ஒருவேளை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருப்பாரேயானால், கிராமங்களில் கஷ்டப்படுகிற, ஆலயம் இல்லாமல் மிகுந்த வருத்தத்தின் மத்தியில் ஒரு சின்ன வீட்டில் ஆராதிக்கிற, ஒரு சின்ன குடிசையில் ஆராதிக்கிற ஏழை ஊழியர்களை, உண்மை ஊழியர்களை கண்டுபிடிங்க. அவங்களுக்கு ஒரு சபையை கட்டி கொடுங்க. நாங்கள் அந்த பணியை செய்கிறோம். எங்களோடு கூட நீங்கள் சேர்ந்து அப்படிப்பட்ட பணிகளை செய்யலாம். தேவனுடைய ஆலயத்தில் பரிபூரண ஆனந்தம், பரிபூரண ஆசீர்வாதம் உண்டு. இந்த மாதம் தேவனுடைய ஆலயத்திலிருந்து நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற மாதம். செபிங்க, உபவாசிங்க. உங்கள் கண்ணீர் யாவும் மாறும். உங்கள் தேவைகளை எல்லாம் ஆண்டவர் சந்திப்பார். ஒரு உயர்வு உங்களுக்கு வரும், ஒரு ஆசீர்வாதம் வரும். அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படும். உங்கள் சரீரத்தில் அற்புதம் நடக்கும். இன்றைக்கு அந்த அற்புதத்தை எதிர்பாருங்க. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, உம்முடைய வார்த்தை சொல்லுகிறபடி உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம் உண்டப்பா. சுவாமி, உம்முடைய ஜீவன் நதியினால் எங்கள் தாகத்தை தீர்க்கிறீர் ஆண்டவரே. சுவாமி, இந்த ஏப்ரல் மாதம் நீர் பரிபூரணமாய் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய ஆலயத்தை இவர்கள் நேசிக்கட்டும் ஆண்டவரே. அவருக்கு கொடுத்த அந்த ஆலயத்தில் உண்மையாக இருக்கட்டும் சுவாமி. கர்த்தர் இவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இவர்களும் ஆண்டவரே ஒருபடி முன்னேறி சென்று மற்ற ஏழை ஊழியர்களை தாங்கும்படியாய் இவருடைய உள்ளத்தில் பேசும் ஆண்டவரே. ஆசீர்வாதமாக இருக்கிறவர்கள் ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்து அவர்களை ஆசீர்வதிக்கக்கூடிய கிருபையை கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின்படியே இவர்கள் ஒவ்வொருவரும் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். வியாதிப்பட்டவர்கள் சுகமாகட்டும். நன்றாய் ஆண்டவரே முன்னுக்கு வரட்டும். எல்லா தேவைகள் சந்திக்கப்படட்டும். பிள்ளைகளுடைய படிப்பு ஆசீர்வதிக்கப்படட்டும். குடும்பத்தில் சமாதானம் வரட்டும். நல்ல ஆசீர்வாதமான எதிர்காலம் உருவாகட்டும். தொழில் செய்கிற பிள்ளைகளுடைய தொழிலில் ஆசீர்வாதம் வரட்டும். கர்த்தர் ஆசீர்வதியும். சிறுக சிறுக அவர்கள் பெருகும்படி ஆசீர்வதிக்கிறேன். எண்ணி முடியாத நன்மைகளை செய்யும். ஒவ்வொருவருக்கும் அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே, கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருடைய கஷ்டத்தை மாற்றும். கண்ணீரில் இருக்கிறவர்களுக்கு ஆறுதலை செய்யும். என் வாழ்க்கையில் தேவனுடைய பரிபூரண ஆசீர்வாதம் இல்லை என்று துடிக்கிற பிள்ளைகளுக்கு பரிபூரண ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி செபிக்கிறேன். இயேசுவே, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. எந்த நிலைமையில், எந்த சூழ்நிலையில் கண்ணீரோடு நிற்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். என்ன அற்புதத்திற்காக செபிக்கிறார்களோ அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். அவருடைய துக்கம் நீங்கட்டும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுடைய துக்கம் நீங்கட்டும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுக்கு சமாதானம் வரட்டும் ஆண்டவரே. இயேசுவே, ஆசீர்வதியும் அப்பா. அனாதையை போல நின்று கதறுகிற பிள்ளைகள் உண்டு. கைவிடப்பட்ட பிள்ளைகள் உண்டு. உதவியற்ற நிலைமையில் இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை அரவணைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இப்பொழுதே அரவணைத்துக் கொள்ளுங்கப்பா. ஒவ்வொருவர் மீதும் உடைய வல்லமை இறங்கட்டும். நான் ஏன் வாழ்கிறேன், ஏன் எனக்கு இந்த நிலைமை, ஐயோ என்று புலம்புகிற உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஒரு ஆறுதலை கொடும். அவர் இருக்கிற இடத்தில் நம்முடைய வல்லமை இறங்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமை இப்பொழுதே அற்புதங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்வதாக, விடுதலை வருவதாக, வியாதி சுகமாவதாக. மரண வியாதி, கேன்சர் வியாதி, கேன்சர் கட்டி, கேன்சர் என்று சொல்லி வந்த எல்லா ரிப்போர்ட்ஸ் அப்படியே தலைகீழாய் மாறுவதாக. அற்புதம் ஒவ்வொருவருக்குள் நடப்பதாக. குழந்தையற்றவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாவதாக. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை பாக்கியம் கொடுத்து ஆசீர்வதியும். நீர் மகிமைப்படுவதற்காய் நன்றி. அற்புதங்கள் ஒவ்வொருவருக்கும் நடப்பதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்து
பரிபூரண சம்பூரண ஆசீர்வாதத்தை வைப்பதற்காய் நன்றி. ஆசீர்வதிக்கிறேன். கிருபை பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சந்தோஷமா இருங்க. பரிபூரண ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். தேவனுடைய ஆலயத்துக்கு போங்க, நல்லா ஜெபிங்க, வேதம் வாசிங்க. உங்களுக்கு நடப்பதெல்லாம் நன்மையாகவே இருக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.